அனைவருக்கும் வணக்கமா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் மகாலய அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதோடு கூடியது நவராத்திரி கொலு ஆரம்பங்க. அதனால் இந்த 2 நல்ல நாளையும் நம்ம பயன்படுத்தி ஒரு தீபம் ஒன்று ஏற்ற போகிறோங்க. அதுதான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். மகாலய அமாவாசை, நவராத்திரி ஆரம்பம். உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அகண்ட தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த தீபம் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லும் போதே இது வந்து நம்ம இப்போ வீட்டில் ஏற்றுற தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஏற்றுவோம். ஒரு மணி நேரம் எரியும், இல்லை 2 மணி நேரம் எரியும், இல்லை 3 மணி நேரம் எரியும். காலையில் கொஞ்சம் நேரம் ஏற்றுவோம், திருப்பி மாலை நேரங்களில் ஏற்றுவோம். ஆனால் இந்த தீபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் 3 நாள் ஏற்றலாம், அல்லது 7 நாள் ஏற்றலாம், அல்லது 9 நாள் ஏற்றலாம், நவராத்திரி முடிகிற வரைக்கும் கூட ஏற்றலாம். இல்லைம்மா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நாளைய ஒரு பொழுதாது காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு குளித்து முடிச்சுட்டு நாளைக்கு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடக்கூடாது. நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால கோலம் போடக்கூடாது. நீங்கள் முத நாளே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு மலரெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் சுவாமிக்கு மலர் அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ, காமாட்சி அம்மன் விளக்கோ, எந்த விளக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம். வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மண் அகல் எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் நல்லா கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. நாளைய ஒரு பொழுதாது ஃபுல்லாக விளக்கு எரியணுமா பார்த்துக்கோங்க. 4:30 மணிக்குள்ளார, 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார இந்த தீபம் ஏற்றுறதுக்கு சிறந்த நேரமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முழுமையாக அகல் விளக்குங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷம். அதில் உங்களுக்கு நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். இது 2த்தையும் போட்டு எது உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. நல்ல பஞ்சு திரியை கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்கன்னா ஒரு நாள் முழுவதும் எரியணும். அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அளவுக்கு திரி இருக்கணும். அது எரியிற மாதிரி நல்லா எண்ணெயும் விட்டுக்கோங்க. தீபம் திரியும் நல்லா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தீபத்தை நாளை ஒரு நாள் முழுவதுமாக ஏற்றி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வருங்க. இந்த மாதம் நீங்கள் இந்த வருஷம் ஏற்றுற நவராத்திரிக்கு, மகாலய அமாவாசை, புரட்டாசிக்கும் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதல் என்னங்கிறத பல முறை மனம் உருகி இறைவனிடம் வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இந்த அகண்ட தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றும் போது பக்கத்தில் எதுவும் குழந்தைங்க இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. ரொம்ப கவனமாக ஏற்றுங்க. இந்த தீபத்தை ஏற்றி எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோங்க. எல்லோரும் பயனடைஞ்சு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். வாழ்க வளமுடன்.